இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சேர்ந்து பாடி ஜி. ஹalleluya. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, ஹalleluya. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். பாடுங்க. நேர்வழியாய் என்னை நல்ல கை தட்டி பாடுவீங்களா? ஹalleluya. நீதியின் பாதையில் எத்தனை பேர் சொல்வீங்க? ஆமென். காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்து என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினேன். பாடுங்க. பாதங்கள் சறுக்கின வேளையில் ஆமென். பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். ஓ பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ. Come on, கரங்களை உயர்த்தி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஒரு விஷயம் கூட. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். சத்தமா சொல்லுங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். ஆமென். காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல். அப்படியே கரத்தை உயர்த்தி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே.
நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya hallelujah hallelujah hallelujah. உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம் ஆண்டவரே. நேர் வழியாய் நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். 23வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அவரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அடுத்த வசனத்துல சொல்றார், நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு புல்லுள்ள இடத்தையும் ஆண்டவர் காட்டுறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கியும் காட்டுகிறார். இதுல எது ஆசீர்வாதம்? பிரைஸ் எல்லாம். புல்லுள்ள இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கூட வருகிறார். அவர் கூட வருகிறார், கொண்டு போய் விடுகிறார். நம்மால நிற்க முடிந்த சூழ்நிலையில் நம்மை நிறுத்துகிறார், நம்மால் நிற்க முடியாத சூழ்நிலையில் அவர் நம்மோடு கூட வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். நன்றி அப்பா. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. 13வது பாடல். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல கருத்துடன் நீர் காத்தீரே, கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. பாடுங்க. எந்தன் தாழ்வில் என்னை எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்விலே நினைச்சீங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, கழுகை போலும் சிறகின் மேலே
சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி வீழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. சொல்லுங்க, வழிகளில் நான் இடறி வீழாமல் கருணை கரத்தால். அப்படியே கரங்களை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி வீழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி வீழாமல் கருணை கரத்தால். கர்த்தர் காத்தார் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே ஆசையா வாழ்த்துறப்பா. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. சொல்லுங்க, உலகம் என்னை கைவிட்ட போது, உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையா என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே ஆமென். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எந்த தாழ்வில் என்னை
நினைத்தவரே உந்தன் நாமம் எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஹல்லேலூயா. 136வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதமான செயல்களை ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி துதியுங்கள் துதியுங்கள். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், இஸ்ரவேலை நடத்தினவரை துதியுங்கள், ஆமென், சத்துருக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இப்படி தேவனுடைய மகத்துவமான செயல்கள் தங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தவைகளை சொல்லி சொல்லி துதித்து கொண்டு இப்போ தன்னுடைய டர்ன் வருது. இப்போ தாவீதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். சிங்காசனத்தை கொடுத்தவரை துதியுங்கள், உயர்த்தி வைத்தவரை துதியுங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஏன்னா வாழ்ந்திருக்கும் போது நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா தாழ்வில் நினைக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஆமென். இன்று நாம் வாழ்ந்திருக்க காரணமே நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தபடினாலே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே. ஆண்டவரே ஆசையா வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால். எத்தனை பேர் சொல்வீங்க, மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைப்பவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைப்பவரே. ஆண்டவர் மறக்காம நினைப்பாரா? 21வது அதிகாரத்தில் கூட நடந்த சீஷர்கள்ட்ட ஆண்டவரே ரொம்ப பிஸி. 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யாம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஓய்வு நாள்ல ஊழியம் செய்தார். அதுதான் மற்ற பரிசேயர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துச்சு. ஓய்வு நாள் தானே, ரெஸ்டா இருக்க வேண்டியது தானே. இல்ல இல்ல இல்ல, ஓய்வு நாள் ஊழியம் செய்தார். அவ்வளோ பிஸியா இருந்த போதும் ஆண்டவர் கூட அந்த 2 பேரை பார்த்து சொன்னார், நீங்க போய் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற கழுதை கட்டப்பட்டிருக்கோம், நீங்க அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. அந்த கழுதையை நினைச்சார்ல. அந்த கழுதையை நினைக்க காரணம் என்ன? அந்த கழுதையை குறித்து, அந்த கழுதை தோன்றுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த கழுதை தோன்றுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வச்சார். அது அந்த கழுதைக்கு தெரியாது, ஆனால் எழுதினவருக்கு தெரியும். என்னை குறித்து தேவன் எழுதி வைத்திருப்பது எனக்கு தெரியாம இருந்தாலும் என்னை குறித்து எழுதி வைத்தவருக்கு தெரியும். வேளை வரும்போது கர்த்தர் அதிசயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? முழு பலத்தோடு உங்கள் கரங்களை தட்டி, வேளை வரும்போது எனக்கு குறித்திருக்கிறதை. ஹல்லேலூயா. எந்தன் தாழ்வில் என்னை அதாவது பிரியமானவர்களே, தாவீதுடைய சக்சஸோட ரீசன் அதுதான். தாவீதின் இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, இனியும் கர்த்தர் உனக்கு ஒரு வீடை கட்ட போறா, இப்படி செய்ய போறாரெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை சொல்லும் போது உடனே தாவீது, அப்பா லைஃப்ல செட்டில் ஆயாச்சு, இனி மனம் போல வாழலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி இருக்கவில்லை. அவன் உடனே தேவ சமூகத்தில் போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீங்க இதுவரை எனக்கு செஞ்சதே பெருசுப்பா. ஹல்லேலூயா. என்ன இவ்வளவுதான் ஆண்டவரே அப்படி சொல்லல தாவீது,
இதுவரை எனக்கு என்ன கொண்டு வந்ததே பெருசாண்டவரே. தேவன் செய்த நன்மையை தாவீது பெருசா பார்த்தான். ஹல்லேலூயா. தேவன் தனக்கு தந்த ஜீவனை பெருசா பார்த்தான். தேவன் தனக்கு தந்த குடும்பத்தை பெருசா பார்த்தான். தேவன் தன் வாழ்க்கையில பார்த்து பார்த்து செய்த ஒவ்வொரு காரியமும் அது சின்ன விஷயம்னாலும் தாவீது அது தேவன் செய்தபடினாலே பெருசா பார்த்தான். தாவீதுடைய பெயர் இன்றும் நிலை நிற்கும்படி கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். தேவன் கொடுக்கிறதுல திருப்தியா இருக்கிறவனே தேவனால் மீண்டும் 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 ஆசீர்வதிக்கப்படுவார். நல்ல கரங்களை தட்டி அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த யாரும் அறியாத என்னை க்ளோரி நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான ஜீசஸ் முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உங்க அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ராஜாவான தாவீது தான் எல்லாருக்குமே தெரியும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து அப்படி என் ஃப்ரெண்ட்ல வாங்க. Thank you Father. தூக்கி எறியப்பட்டு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென். பிரியமானவர்களே, எப்பவுமே ஆண்டவரை பத்தி பாடும்போது, ஆண்டவரை பார்த்து பாடும்போது நம்முடைய விசுவாசத்துல அவரை நமக்கு முன் நிறுத்திடணும். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில. ஏன் எப்பொழுதும் துதிச்சுட்டே இருக்கிற தாவீது? ஏன்னா எப்பொழுதும் கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் ஆவிலே தந்தார். நேற்று வரை பாவத்தில் இருந்தவனை இன்று அவர் பாதத்தில் வைத்து பாட வைத்தார். எப்படி பாடாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கணும்னா சேற்றில் அகப்பட்டவனுக்கு தானாய் வெளியே வர முடியாது. எங்க ஊர்ல புதக்குழின்னு சொல்லுவாங்க. அதுல கால் மாட்டிட்டுன்னா அவ்வளவுதான், சுயமா கால் எடுக்க முடியாது. இன்னொரு காலை வச்சு அந்த கால் எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியாது. சேற்றில் அகப்பட்டவனுக்கு தானாய் வெளியே வர முடியாது. சேற்றில் அகப்பட்டவனை இன்னொரு சேற்றில் அகப்பட்டிருக்கிற ஒருவனாலும் தூக்கி விட முடியாது. தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தென்று. அப்படி என்றால் சேற்றில் அகப்பட்ட ஒருவன் காக்கப்பட வேண்டுமானால் சேற்றில் அகப்படாத ஒருவர் அங்கே வர வேண்டும். ஹல்லேலூயா. பாவ சேற்றில் அகப்பட்ட ஒருவன் தூக்கி எடுக்கப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒருவர் வர வேண்டும். அப்படி வந்த ஒரே ஒருவர் தான் உண்டு. அவரை தான் நான் பாடிட்டு இருக்கிறேன், அவரை தான் நான் துதிச்சிட்டு இருக்கிறேன், அவரை தான் நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சேற்றில் அகப்படாதவர் வந்தா மட்டும் போதாது, சேற்றில் அகப்படாதவர் சேற்றில் அகப்பட்டவனுக்கு பக்கத்துல வரணும். எசேக்கியேல் 16:6, நான் உன் அருகே கடந்து வந்தபோது, நான் உன் அருகே கடந்து வந்தபோது. சேற்றில் அகப்படாதவர் வரணும், சேற்றில் அகப்படாதவர் பக்கத்துல வரணும். சேற்றில் அகப்படாதவர் பக்கத்துல வந்தா மட்டும் போதாது, சேற்றில் அகப்பட்டவனை அவருடைய கண்கள் பார்க்கணும்.
நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிப்படுவதற்கு எதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. பார்த்துட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அவர் சொன்னார், பிழைத்திரு. சேற்றில் அகப்படாதவர் வரணும், பக்கத்துல வரணும், பார்க்கணும். பார்த்தா மட்டும் போதாது, தூக்கி விடுறதுக்கு அவருக்கு ஒரு மனசு இருக்கணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்வீங்க, நான் சேற்றிலிருந்து என் முயற்சியினால் மேலே ஏறி வரவில்லை, அவரால் நான் தூக்கி எடுக்கப்பட்டேன்னு சொல்றவங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. அப்படியே ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த உள்ளத்திலிருந்து பாடுங்க. ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் முடிந்ததென்று. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. நீங்க மட்டும் சொல்லுங்க. அழகான கண்கள் முடிந்ததென்று. சத்தமா அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. அப்பா கண்ணில் கிடைச்ச கிருபையினால நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 10வது பாடலை பாடி நாம ஆண்டவரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். டி மைனர். Jesus. Amen. D minor. Hallelujah. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்
என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, கர்த்தரோ இவனை அவன் கையில் விடுவதில்லை. இதுவரை எத்தனை போராட்டங்கள் சூழ்நிலை வந்தது, கர்த்தர் என்னை ஒருவர் கையில் விட்டு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டை நல்லா கைத்தட்டி பாட போறோம். பாட்டு தாளெல்லாம் கீழே வச்சுட்டு ஆமென். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். இந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு ருசிக்க செய்திருக்கிறார் சொல்றவங்க ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்க. எல்லாரும் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர். ஓ நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது. அப்படி சொல்றவங்க நல்ல பலத்தோடு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். கர்த்தர் விட்டு கொடுக்காததுனாலதான் நிக்க முடியுது. ஹல்லேலூயா, ஆமென். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஓ என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். ஆமென். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. எங்க போனாலும் சொல்ற வார்த்தை உண்டு, நம்முடைய ஒரிஜினாலிட்டி அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது உங்க முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மைக் பிடிச்சு நிக்கிறது இல்லை. என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னுடைய பர்சனல் ரூம்ல, என்னுடைய தனி அறையில நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய
ஒரிஜினாலிட்டி. நம்ம எல்லாருடைய அந்தரங்கம் அப்படிதான். இது வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியவும் நம்ம விரும்பவும் மாட்டோம். ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும், ஆனாலும் ஒருத்தங்க கிட்டையும் அவர் இதுவரை என்னை விட்டு கொடுக்கவில்லைன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை சட்டி அவர் தாங்க ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சவுல போற வழியில சந்திச்சிட்டார் பவுலா மாட்ட. இப்ப நேர அனனியாட்ட போய் பேசுறார். அனனியா சொல்றாரு, ஆண்டவரே அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, அவன் பொல்லாப்பு செய்தவன், அவன் பொல்லாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சொல்லாத, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம நம்மை ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்தால் அவர் நமக்காக பேசுவார். நாம் யாருன்னு அவர் பேசுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து கொஞ்ச நேரம் விடுதலையோட கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. ஆமென். எங்க போனாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சவுலின் ஈட்டிக்கு விட்டு கொடுக்கவில்லை தாவீது, சிங்கத்தின் வாய்க்கு விட்டு கொடுக்கவில்லை, கோலியாத்தின் பட்டயத்துக்கு விட்டு கொடுக்கவில்லை, ஒரு சூழ்நிலைக்கு தாவீதை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் நல்லவர். துன்மார்க்கன் நீதிமானை அழிக்க வகை தேடுகிறானா, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடல நல்லா கைத்தட்டி பாடி ஆண்டவர் ஆராதிக்க போறோம். எழும்பும்போது ஆஸ் யூஷுவல் சொல்வது போல சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடி இடம் இருந்த வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர். பாடும்போது மனதார பாடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா தேசத்துக்கு கொஞ்சம் நடந்து வாங்க, பின்னால் வரவர்களுக்கு வசதியாக கொஞ்சம் இந்த கடைசி கூட்டம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். சிரமங்களை பாராமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உடம்பு அசைக்காமல் இடத்த கொண்டு வாங்க. சில ஒரு ஆள் அங்கே நடந்தால் அந்த இடத்த அடுத்த ஆள் ஃபில் பண்ணிடுது. சரி, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சாங் புக்கை கீழே வச்சு நல்லா கைத்தட்டி பாட போகிறோம். ஆமாம், இந்த கீபோர்ட் சவுண்டை விட உங்கள் கைத்தட்டுற சவுண்டு தான் மேலே நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எல்லாம் நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, இன்னும் மேக்சிமம். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். நல்ல கைத்தட்டி பாடுங்க. ஆமென். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். பாடுங்க. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர். ஆமென். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது உம்மை நோகடித்த போது. நல்ல கரங்களை தட்டி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினே. நான் தலை குனிந்த போது. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்ப. எல்லாம் நல்ல கையை உயர்த்தி தட்டி சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆமென் ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி, என்னை விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா, ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. தாவீது சொல்லுகிறான், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். நான் உள்ளளவும், நான் இருக்கு மட்டும் அவரை துதிக்கிற துதி என் வாயிலே இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே. அப்படியே கரங்களை அசைத்து பாடுங்க, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ആരാധ്യനേ. ഇത്രയും സ്നേഹിച്ചാൽ പോരാ, இயேசுவே இயேசு ஆராத்யனே. You are worthy to be praised, Jesus. எல்லாரும் ஒருவர் சும்மா நிற்க கூடாது, கரங்களை அசைத்து இயேசுவே ஆராத்யனே, ஆமென், இயேசுவே சொல்லுங்க. ഇത്രയും സ്നേഹിച്ചാൽ പോരാ, ഇത്രയും സ്നേഹിച്ചാൽ പോരാ, അങ്ങേ ഇത്രയും ആരാധിച്ചാൽ പോരാ. സത്യത്തെ ഉയർത്തി പാടുക, ஆண்டவரே இவ்வளவு நேசிச்சா போதாதப்பா, இன்னும் உம்மை அன்பு கூறணும் ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, എനിക്കുള്ളതിനേക്കാൾ എനിക്കുള്ളതിനേക്കാൾ என் ജീവനേക്കാൾ അങ്ങേ സ്നേഹിപ്പാനാ എനിക്കാശ. எனக்குள்ள எல்லாவற்றை பார்க்கலும் என் ஜீவனை பார்க்கலும் உம்மை நேசிக்கவே நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம் ஆன், எல்லாரும் 2 கரங்களை அசைத்து இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே.
இயேசுவே இயேசுவே. சொல்லுமா, என் சங்கடங்கள் தீர்த்ததினால், என் சங்கடங்கள் தீர்த்ததினால் அல்ல, என் அவசியம் நிறைவேற்றியதினால் அல்ல. பாடுங்க பார்க்கலாம். என் சங்கடம், என் வேதனை மாற்றினதுனால இல்லப்பா, என் அவசியம் நிறைவேற்றியதினால், என் தேவை சந்திக்கப்பட்டதினால் அல்ல ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஏனிக்காய் ஏனிக்காய் மரிச்சதினால் ഞാൻ എന്നും അങ്ങേ ஆராதிச்சிடும். எனக்காக மரித்தீரே, அதை நினைத்து கடைசி வரை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya. நான் என்னும் அங்கே. come on, சபையை சேர்த்து சொல்லு, இயேசுவே இயேசுவே ஆராதனை, இயேசுவே. ஆராதிக்க எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை அசைத்து ஹalleluya. இயேசுவே சொல்லுங்க. என் சங்கடங்கள் தீர்த்ததினால், என் சங்கடங்கள் தீர்த்ததினால் அல்ல, என் அவசியம் நிறைவேற்றியதினால் அல்ல, என் சங்கடங்கள் தீர்த்ததினால், என் அவசியம் நிறைவேற்றியதினால். எனக்காய் மரித்தார் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, எனக்காய் மரிச்சதினால் ഞാൻ എന്നും അങ്ങേ ആരാധിച്ചിടും. എനിക്കായി മരിച്ചതിനാൽ ഞാൻ എന്നും അങ്ങേ ആരാധിച്ചിടും. ஹல்லேலூயா. ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நம் பாவிகளாய் இருக்கையில், நம் பலனற்றவர்களாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில். எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிராகாரத்தில் கூட நிற்க தகுதியில்லாத நம்மை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அவர் நம்மேல் பாராட்டின இரக்கமும் நம்மேல் வைத்த அன்பும். எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி அவரை உயர்த்தாமல் இருக்க முடியும்? நல்ல கரங்களை தட்டி இயேசுவே എനിക്കായി മരിച്ചതിനാൽ ഞാനെന്നും ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார்னு கேட்டா நமக்கிட்ட இருக்கிற காரியம் வீடையும் காட்டி கொடுக்க கூடாது. முதல்ல அதை விட பிரதானமா எது தெரியுமா கேட்கிறவங்களுக்கு காட்டி கொடுக்கணும்? கல்வாரியை காட்டி கொடுக்கணும், சிலுவையை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுத்து சொல்லணும், இதுக்கு மேல நீ என்ன செய்ய முடியும்? இவ்வளவாய் அவர் என் மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் மேல வச்ச அன்பின் அடையாளம் தான் கல்வாரி என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஏனிக்கா மரிச்சதினா ഞാൻ എന്നും എനിക്കാ. ஹல்லேலூயா. ഞാൻ എന്നും അങ്ങേ ആരാ. அப்படியே கரங்களை அசைத்து இயேசுவே இயேசுவே ஆராதனே, இயேசுவே ஆராதனே, இயேசுவே ஆராதனே. ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆராதனே,
இயேசுவே Gloria ஆராதனா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. ஹோரா பாலா ராகா ராபா ஷாச்சுரா ராதா 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 ஏ புலா ராஜா நலரா ஹாண்டாரி அலா ராதா நலரா. ஹalleluya. அவே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. கரங்களை உயர்ச்சி. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்வீங்க? தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது. சொல்லுங்க. உங்க கிருபை இல்லைன்னா, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை ஆமென். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நடுக்கடல்ல கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்த போது இயேசு நடந்து வருவார். பயப்படாதீங்க, நான் தான் அப்படிம்பா. உடனே பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார், நீரே ஆனால் என்னை இறங்கி நடக்க வைங்க அப்படின்னு. கூட இந்த சீஷங்க இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேதுருவே, கடல் மேல் நடக்கிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கா பேதுருவே? பேதுருடைய கேரக்டர் வச்சு பார்த்தா நிச்சயமா அது கிடையாது.
ஏன்னா அதிகமா ஆண்டவர்கிட்ட அற்ப விசுவாசியே இப்படின்னு சொல்லி திட்டு வாங்கினதுல நம்பர் 1 பேதுரு தான். ஆனா பேதுரு நடக்க துணிவான். பேதுருட்ட கேட்கலாமா, பேதுருவே கடல் மேல் நடக்கிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கா? பேதுரு சொல்லுவாரு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லுது நீங்க கேட்கலையா, நீரே ஆனால். கடல் மேல் நான் நடப்பேன் என்கிற விசுவாசம் எனக்கு இல்லை. ஆனா இது அவர்னா நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. நான் தடுமாறினாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என்கிற விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். கார்டு மட்டும் கொடுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை, ஹல்லேலூயா, நேசித்தவர் என்னை வெறுக்க. சொல்லுங்க. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா, நம்புவேன் இறுதி வரை. அப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், ஹல்லேலூயா, எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமென். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. என்ற கவலை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு, ஹல்லேலூயா, ஏதுமில்லை என்ற கவலை இல்லைங்கிற கவலையே இல்லப்பா. காரணம் துணையாளர் எங்களை விட்டு விலகலப்பா. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. அப்படியே சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. 2 கரங்களை உயர்த்தி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் எனக்கென்றும் துணையவரே, ஹல்லேலூயா,
யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் ஜீசஸ் எனக்கென்று துணையாகவே. ஹalleluya. என்னாலும் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி